நரபலி அப்படின்னா பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுக்கும் பாலம்லாம் கட்டுறதுக்கும் நரபலி கொடுப்பாங்க, அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா போன வருஷம் ரிசர்ச்ல நரபலி கொடுத்து மண்டையோடால பெரிய கோபுரத்தை கட்டி வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்துல பல நாகரிகங்களும் சமூகங்களும் தோன்றி மறைஞ்சிருக்கலாம். ஆனா 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஆஸ்டெக் சமூகத்தோட வரலாறு தான் திகில் நிறைஞ்ச காலகட்டமா இருந்ததாம். 15ஆம் நூற்றாண்டுல மத்திய மெக்சிகோ பிராந்தியத்துல வாழ்ந்த அஸ்டெக் மக்கள் கொடூர குணத்துக்கும் ரத்த வெறிக்கும் பேர் போனவங்களா இருந்தாங்களாம். போன வருஷம் அகழ்வாய்வு செய்யும் போது பழங்கால மனித மண்டையோடால கட்டப்பட்ட கோபுரத்தை கண்டுபிடிச்சாங்களாம். அப்பதான் இவங்களோட மிருக குணமே தெரிஞ்சதாம். இப்படி மண்டை ஓட்டெல்லாம் வச்சு இவ்வளவு கொடூரமா கோபுரத்தையே கட்டியிருக்காங்க யார் இந்த அஸ்டெக் மக்கள் அப்படின்னு கேட்டா, பொதுவா தற்போது இப்ப அஸ்டெக்னு சொல்லப்படுற கலாச்சாரத்துல நவாட்டேல் மொழி பேசுற மெக்சிகோ மக்கள்லாம் இப்ப மெக்சிகோ இருக்கிற இடத்துல டெனோஸ்டிட்லான் நகரத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். டெனோஸ்டிட்லான், டெக்ஸ்கோகோ, திலாகோபான் இந்த பழங்குடியினர்லாம் சேர்ந்து நிறுவன பேரரசை பத்தி விவரிக்கணும்னா அதை ஆஸ்டெக்ன்ற ஒரு வார்த்தை மூலமா குறிப்பிடலாமா. 14ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல மெக்சிகோ பழங்குடியினர்லாம் மத்திய மெக்சிகோ பகுதிக்கு வந்தாங்க. அங்க டெக்ஸ்கோகோ ஏரியில சேரும் சகதியுமா இருக்கிற தீவுல டெனோஸ்டிட்லான் நகரத்தை அவங்க நிறுவனாங்களாம். அவங்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு ஆளு லடோ ஆணி. அவரோட ஆளுகையில செயற்கையா உருவான ஒரு தீவுல மக்காச்சோள சாகுபடியும் அப்புறம் புதுசா வேளாண்மை முறைகளையும் மேம்படுத்தினாங்களாம். சொல்லப்படுற உயர்குடியை சேர்ந்தவங்களும் மாசேடு வாழ்டின்னு சொல்லப்படுற சாதாரண மக்களும் கலந்ததுதான் ஆஸ்டெக் சமுதாயம் இருந்ததாம். இவங்களோட தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தா டெசுகாட்லிபோகோ, டிலாலோகா, கிப்சால் குவாடலி இந்த தெய்வங்களை தான் அவங்க வழிபட்டாங்களாம். இவங்க அவங்களோட வாழ்விடத்தை பாதுகாக்க வலுவான படைபலத்தையும் வச்சிருந்தாங்களாம். 15ஆவது நூற்றாண்டுல டெனோஸ்டிட்லான், டெக்ஸ்கோகோ, திலாகோபான் இந்த 3 நகரத்துல வாழ்ந்த மக்களும் ஒண்ணு சேர்ந்து மூவர் கூட்டணியா ஆனாங்களாம். அவங்களுக்கு பக்கத்துல இருந்த நகரங்களை கைப்பற்றி ஆஸ்டெக் பேரரசை நிறுவனாங்களாம். அப்புறம் அவங்களே மெக்சிகான்னு சொல்லிக்கவும் செஞ்சாங்களாம். அந்த காலத்துல டெனோஸ்டிட்லான் நகரத்தோட மக்கள் தொகை 2 லட்சத்துல இருந்து 3 லட்சத்துக்குள்ள இருந்ததாம். இந்த டெனோஸ்டிட்லான் நகரத்துலதான் ரொம்ப பெரிய ஆலயமான படிக்கட்டு வடிவத்துல பிரமிட் கோயில் இருந்தது. அங்கதான் அதிகப்படியான நரபலி கொடுத்துட்டு இருந்தாங்களாம். இந்த நரபலி முறை மெசோ அமெரிக்க கலாச்சார காலத்துல இருந்து வழியா பின்பற்றிட்டு இருக்காங்களாம். எதுக்காக இந்த ஆஸ்டெக் ஆலயத்துல நரபலி கொடுக்கப்படுதுன்னா, ஆஸ்டெக்குகள் கடவுள் எதையெல்லாம் கொடுத்தாரோ அதையெல்லாம் அவங்களுக்கே திருப்பி தரணும்னு உறுதியா நம்பினாங்களாம். மனித குலத்தை உருவாக்குறதுக்காக கடவுள் தன்னையே தியாகம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற கதைய அவங்க எல்லாம் காலங்காலமா நம்பினாங்களாம். லால் டெகுட்லின்ற ஒரு கதையில கடவுள் அவரோட உடலை 2ஆ பிளந்து நிலத்தை உருவாக்கியதாகவும் அதுல பிறந்த மனிதர்கள்லாம் அவங்களோட ரத்தத்தை உணவா கடவுளுக்கு கொடுத்து அவங்களோட நன்றியை செலுத்தியதாகவும் அந்த கதையில சொல்லப்படுதான். இதையெல்லாம் நம்பிதான் ஆஸ்டெக் மக்கள் நரபலியை கொடுக்கறாங்களாம். இது மட்டும் இல்லாம உலகத்துல 5 யுகங்கள் இருக்கிறதாவும் அதுல 5ஆவது யுகத்துலதான் அவங்க எல்லாம் இருக்கிறதாவும் ஆஸ்டெக் மக்கள் நம்பினாங்களாம். அவங்களுக்காக உடல்ல இருந்து ரத்தம் சிந்தி மனிதர்களை உருவாக்கிய கடவுளுக்கு கைமாறு நரபலி கொடுக்கறது ஒண்ணுதானு நம்பினாங்களாம். சூரியனுக்கு படையிலா மனித ரத்தம் கொடுக்கலைன்னா உலகமே முடிவுக்கு வந்துரும்னு அவங்க ஆணித்தரமா நம்பினாங்க. மற்ற கதையில வர்ற மாதிரி மனித நரபலி கொடுத்தா பொன் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், சக்தி கிடைக்கும், குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சுயநலமா இல்லாம மனித குலத்துக்காக நரபலியை கொடுத்தாங்களாம். இந்த கதையெல்லாம் நம்பி அஸ்டெக் மக்கள் எத்தனை மனிதர்களை நரபலி கொடுத்தாங்கன்னு புள்ளியல் ரீதியா கணக்கிட முடியாததாவே இருக்கான். ஆனா அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல நரபலி ரொம்ப முக்கியமானதாவே இருந்ததாம். நரபலிக்கு மக்கள் கட்டாயப்படுத்தப்பட்டாங்கன்னு பார்த்தா நரபலி கொடுக்கறத ஒட்டுமொத்த ஆஸ்டெக் சமூகமே ஒரு புண்ணியமா நினைச்சாங்களாம். நரபலிக்காக சிலர் அவங்களாவே விருப்பப்பட்டு வருவாங்களாம். சில நேரத்துல போர்ல கைப்பற்றின நகரத்துல இருக்கிற மக்களை நரபலி கொடுப்பாங்களாம். 5 பேர் ஒரே நேரத்துல நரபலி கொடுத்தாங்கன்னா அவங்களை இறைவனுக்காகவே உயிர் பலி கொடுக்க அபகரிச்சவங்கன்னு சொல்லுவாங்களாம். முக்கிய திருவிழாக்கள்ல நரபலி எல்லாம் கொடுத்தாங்க. மலை கடவுளுக்காக சின்ன குழந்தைகள் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்களாம். இவங்கெல்லாம் பெரும்பாலும் பழங்கால ஆஸ்டெக் பேரரசான டெனோஸ்டிட்லான் நகரை சேர்ந்தவங்களா இருந்தாங்களாம். உச்சந்தலையில முடி எதிர் திசையில வளர்ந்திருந்தா அவங்க பழிப்படையலுக்காகவே பிறந்தவங்கன்னு ஆஸ்டெக் மக்கள் நம்பினாங்களாம். குழந்தை இறப்பு வீதம் அதிகமா இருந்த கலாச்சாரத்துல இது மாதிரி பிறக்கிறவங்க கிட்ட இருந்து மக்கள்லாம் தள்ளியே இருந்தாங்களாம். பலி கொடுக்கும் போது அவங்கள சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் அழணுமா. அவங்களோட கண்ணீர் மலை கடவுளோட மனசை குளிர வைக்குமா. அப்பதான் மழையும் பெய்யும்னு ஆஸ்டெக் மக்கள் நம்பினாங்களாம். சின்ன குழந்தைகள் எல்லாம் கோயில்ல பலி கொடுக்கலையா, அதுக்கு பதிலா மலை உச்சில அங்க இருக்கிற ஏரியில வச்சு கொல்லப்பட்டாங்களாம். மனித குலத்துக்கு கொடுக்கற உயிர் பலியோ இல்ல போர்ல ஏற்படுற உயிர் பலியோ உயிர் தியாகம் பண்றவங்கள இப்ப இருக்கிற ராணுவ வீரர்களோட தியாகத்துக்கு ஒப்பானதா பார்த்தாங்களாம். ஆக மொத்தம் ஆஸ்டெக்குகளோட காலத்துல நகரத்தை கைப்பற்றுறது, கடவுளை போற்றுறதுன்ற பேர்ல நிறைய நரபலி கொடுத்து மண்டையோடால கோபுரத்தையே உருவாக்கிட்டாங்களாம். இந்த மண்டையோட கோபுரம் தான் போன வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டதான்.
இந்த மாதிரி வேற யாரோட வரலாறாவது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.